சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம், ஐயப்பனை காண வேண்டி ஓடி போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 21/12/2024 சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகள் உலக நாடுகளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே சுவிஸ் மாநகரிலே பிரம்மண்டோப் என்கின்றதாகிய பதியிலே மூலமூர்த்தியாக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள சுவிஸ் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்திலே நடைபெறுகின்ற இந்த மண்டல பூஜையிலே இன்றைய தினம் விசேஷமான தாந்திரீக முறைப்படி மலையாள பூஜை வழிபாடுகள், அஷ்டாதச பலி பூஜைகள், 18ஆம் படி பூஜைகள், ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள் என சிறப்பாக நடைபெறுகின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் விசேஷமான பூஜைகளோடு இந்த மண்டல காலத்திலும் அபிஷேகங்கள், பூஜைகள், பஜனைகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே இன்றைய தினம் இந்த மலையாள பூஜையோடு ஐயப்பனுடைய பஜனை நடைபெற்று அத்தோடு இந்த அஷ்டாதச பலிகளெல்லாம் கொடுக்கப்பட்டு தீப ஆராதனையோடு பூஜைகள் நிறைவடைந்ததும் சகல அடியார்களுக்கும் அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பிரசாதங்கள் வழங்குகின்ற சிறப்போடு நடைபெறுகின்றது இந்த பிரம்மண்டோப் ஐயப்பன் தேவஸ்தானத்திலே. இவ்வாறு பல இடங்களிலும் இந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே கொழும்பு தலைநகரிலே கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலாமோனி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டில் இந்த 44வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. வருகின்ற திங்கட்கிழமை முதல் 9 நாட்களுக்கு சுவாமி ஐயப்பனுக்கு மகா யாகம் நடைபெறும். விசேஷ திரவிய ஹோம மகா யாகம். அந்த 9 நாட்களுக்கும் பஞ்சமுக அர்ச்சனை நடைபெற்று ஜோதி வடிவமாக ஐயப்பனை காணுகின்ற இந்த மகாயாக பூஜை வழிபாடுகள் தினமும் சகல அடியார்களும் பூர்ணாகுதி தட்டெடுத்து ஆகுதிகள் செய்கின்ற பூர்ணாகுதி வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்றன. இவை நிறைவு பெற்றதும் அன்னதான பூஜை நடைபெறும். இந்த பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா.
இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களையும் கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவினுடைய பிறப்புக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாரத்திலே கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு முன் இடம்பெற்ற பல நிகழ்வுகளிலே விவிலிய ரீதியாக நோக்கும் இடத்து மரியாவும் எலிசபெத்துவும் இருவரும் சந்திக்கின்ற ஒரு நிகழ்வை லூக்கா செய்தியாளர் அழகாக பொறித்து வைத்திருக்கின்றார். இரு பெண்கள் சந்திக்கின்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களோ அல்லது எங்களுடைய சொந்தக்காரர்களோ நண்பர்களோ என்று சொல்லி இரண்டு பெண்கள் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட காலங்களின் பின்பு சந்தித்தால் அந்த மகிழ்ச்சி இன்னும் பெரிதாக இருக்கும். அவர்கள் இரண்டு பேரும் உரையாடுகின்ற பொழுது பல விடயங்களை பற்றி உரையாடுவார்கள். குறிப்பாக தங்களுடைய குடும்ப அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். மகிழ்ச்சியானதும் கவலைக்குரியதுமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த உரையாடல் தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற பொழுது அவர்கள் மற்றவர்களை பற்றி பேசத் தொடங்குவார்கள். பெரும்பாலும் அவர்கள் நன்மையை பற்றியும் பேசுவார்கள் அல்லது அவர்களுடைய குறைபாடுகளையும் பேசுவார்கள். இதை நாங்கள் அரட்டை பேசுகின்றது, மற்றவர்களை பற்றி நாங்கள் தேவையில்லாத விடயத்தையும் பேசுகின்றது என்று எங்களை நாங்கள் அதிகமாக கடிந்து கொள்வது வழக்கம். இங்கு மரியாவும் எலிசபெத்துவும் சந்திக்கின்ற பொழுது இந்த எலிசபெத்து மரியாவை வாழ்த்துகின்றார். அழகான வாழ்த்துக்கள். மரியாளுக்கு பல பெயர்களை சூட்டி அவளுடைய பெயரை உன்னத பெயராக மாற்றுகின்றார். பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் என்று சொல்கின்றார். ஆசீர்வதிக்கப்பட்டவர். இறைவனுடைய தாய் என்று சொல்லி அவரை வரவேற்கின்றார். கடவுளுடைய தாய், இன்னாருடைய தாய், கடவுளுடைய தாய், இறைவனுடைய தாய் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக, இந்த கடவுளுடைய வார்த்தையிலே நீர் நம்பிக்கை வைத்ததனால் நீர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகின்றார். இவைகளெல்லாம் மரியாளுடைய ஆளுமையை அலங்கரிக்கின்ற மகத்தான வாழ்த்துக்களாகும். இதனாலே நாங்கள் இந்த மரியாளை பற்றி சிந்திப்போம். ஆண்டவரை பெற்றெடுத்த இந்த தாய் எவ்வளவு பெருமைக்குரியவர், அவருடைய சிறப்புக்குரியவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய தாய் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி, பெண்களுக்குள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் அவர் பேறு பெற்ற நிலையிலே இருக்கின்றார் என்றும். இத்தகைய சிந்தனைகள் எங்களை இந்த மரியாள் பக்கம் கவர்ந்து செல்லுகின்றது. மரியாளுக்கு அண்மையிலே நாங்கள் செல்ல வேண்டும் என்று, மரியாள் மீது பக்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மரியாள் மீது எங்களுடைய நம்பிக்கையை பதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த மரியாளை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எலிசபெத்து சந்தித்து மகிழ்ந்தது போல நாங்களும் மகிழ்ந்திருப்பதற்கு, எங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து இந்த மரியன்னை பற்றி நாங்கள் அவளை உற்று நோக்குகின்ற பொழுது, அவளை நோக்கி நாங்கள் எங்களுடைய கரங்களை கூப்புகின்ற பொழுது, அவருடைய அந்த பிரசன்னத்திலே நாங்கள் பல ஆறுதல் பெறுகின்ற பொழுது அவரை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். அவருடைய பெயருக்கு நாங்கள் எப்பொழுதுமே பெருமை சேர்க்கின்ற அவருடைய பிள்ளைகளாக திகழ வரம் வேண்டுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம்
உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவர் அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியை கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது.
கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.